ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விகே மேக் ஓவர். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் அண்டு நம்ம அவாய்ட் பண்ணுற ஃபுட் இதனால நமக்கு எந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது, எப்படி அதிலிருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நமக்கு இப்போ ஜென்ரலாக காமனாக எல்லாத்துக்கும் வர விஷயம் அப்படின்னா ஆக்னி ப்ராப்ளம். ஆக்னி ஒன்றும் இல்லை, பிம்பிள் இது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே காமனாக பிம்பிள் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அப்படி அந்த பிம்பிள் வந்துட்டு நம்ம எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் எதுவும் பண்ணாது. மேலே அதிகமாக வரவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா ரீஃபைன் கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள் ரீஃபைன் கார்போஹைட்ரேட் இதிலெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ஒயிட் பிரெட், ஒயிட் ரைஸு, கேக்ஸு, குக்கீஸ், பொட்டேட்டோ, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட்ஸ், கேண்டி, சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். ஓகேங்களா? இன்னும் ஃப்ரூட்ஸில் வந்துட்டு நீங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. அதில் ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். கிரேப்ஸு, சப்போட்டா, மேங்கோ, பைனாப்பிள், பனானா, பொமோகிரானட் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதாவது பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும்? அந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பிம்பிள்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம சேஃப் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா ரிச் விட்டமின் ஏ அண்ட் ஜிங்க் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஆக்னி ப்ராப்ளத்திலிருந்து நம்ம ப்ரொடெக்ட் ஆகலாம், சேவும் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ விட்டமின் ஏ அண்ட் ஜிங்க் ஃபுட்ஸ் ஒரு சிலது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, apricot, liver oil, fish, pumpkin, red bell pepper, tomato, papaya, liver meat, egg, mango, carrot, leafy green, milk, dairy, meats, spinach, black beans, dark chocolates இதெல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ். அதாவது விட்டமின் ஏ அண்ட் ஜிங்க், ரிச் விட்டமின் ஏ அண்ட் ஜிங்க் உள்ள ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்லேயோ இல்லை நம்மளுடைய டயட்லேயோ வந்துட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ரெடியூஸ் ஆகும், தென் வராமலும் நம்ம வந்துட்டு பாதுகாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு 3 லேயராக கோட்டிங் ஆயிருக்கும். ஓகேங்களா? டெர்மிஸ், எபிடெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபேஸில் ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஆயில் செக்ரேட் ஆகும். அந்த ஆயில் பேர் தான் சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சீபம் செக்ரேட் அதிக அளவில் ஆனால் தான் நமக்கு பிம்பிள்ஸ் அப்படின்றது, ஆக்னி பிம்பிள் அப்படின்றது வரும். ஆக்னி அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிம்பிள் வந்ததுக்கப்புறம் தழும்பு மாதிரி ஆகும் இல்லையா, அது ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டேக்ல இதெல்லாத்தையும் எடுத்துக்கணும். அடுத்து அவுட்டர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம ஃபேஸ் வாஷ், அதாவது ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு கம்பல்சரி பண்ணணும். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் பண்ணால் பெட்டர். அடுத்தது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர். நம்ம எக்காரணத்தை கொண்டு சோப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது இல்லை. ஏன்னா நம்மளுடைய நேச்சுரலாக செக்ரேட் ஆகிற ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் அந்த சோப்பில் வந்துட்டு இருக்குது. பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நேச்சுரலாக செக்ரேட் ஆகிற ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் நம்ம ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம டெய்லி ட்வைஸ் அண்ட் த்ரைஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு குறையும், வராது, ஆயில் செக்ரேட் ஜாஸ்தி ஆகாது. ஓகேங்களா? இதுவே
ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நம்ம எப்படி வந்துட்டு நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், அதாவது டெய்லி ரொட்டீனில் ஸ்கின் கேர் எப்படி பண்ணிக்கணுன்றதை சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கடி பார்த்துருவோமா? கணக்கு பரீட்சையில் கணக்கு போடாமல் எதுக்குடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கணக்கு வாத்தியார் கேட்டால் அதுக்கு மாணவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இருதய நிஷா அப்படின்னு சொல்லி சொன்னவங்க கரெக்டாக ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் சார் சொன்னீங்க ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு அப்படின்னு சொல்லி. ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு அப்படின்னு சொன்னனால கணக்கு பரீட்சையில் சாரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்கார். ஓகேங்களா? ஓகே, சிரிப்பு வரலன்னாலும் சிரிச்சுக்கோங்க, இந்த குட் பாக்டீரியாக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னைக்கான கடி என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? இன்னைக்கான கடி வந்துட்டு கொஞ்சம் படிப்பு ரிலேட்டடாகவும் இருக்கும், ஆனால் அப்படி இருக்காது வச்சுக்கோங்க. ஓகேவா? ராமன் கடன் வாங்கினான். ஓகேங்களா? ராமன் கடன் வாங்கினான். இது வந்துட்டு எந்த காலத்து கூட சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். ஓகேவா? மறக்காமல் இந்த குட் பாக்டீரியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பக்கத்தில் இருக்க டிங் டாங் பட்டனையும் கிளிக் பண்ணிடணும். எல்லாரும் ஷேர் பண்ணிடணும், லைக் பண்ணிடணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் பை குட் பாக்டீரியா.